ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்கிறதுனால துலா ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த வருடம் 9:30 மணிக்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:30 மணிக்கு நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்க ஜீவராசிகளுக்கு ஜலம் குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுங்க. ஆடு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஜலம். அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம். ஆடை வஸ்திரம் சொல்லும்ல, அது மாதிரி தானம் கொடுக்கலாம். அப்புறம் அன்னதானம் கொடுக்கலாம், நீர்மோர் கொடுக்கலாம். அப்புறம் விசிறி இருக்கு இல்லைங்களா, விசிறி விசிறது இருக்குல்ல, விசிறி. அதே மாதிரி செருப்பு, பாதத்துக்கு கீழே, அதாவது காலுக்கு கீழே போட்டுக்க செருப்பு, கம்பளி, இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ அதை தானமா கொடுங்க. இந்த தானம் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே வராது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த விபத்து கண்டம் அகால மரணம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அசம்பாவிதங்கள் எதுவுமே நடக்காம உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த ஏழை எளியவர்களுக்கு செய்யறதுனால அதோடைய புண்ணியங்கள் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே நிலைத்து நிற்கும். முக்கியமா ஆயுள் கண்டம் வராது, பாதுகாப்பு கிடைக்கும், பரிபூரணமான உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், காசு பணத்துல எந்தவித குறையும் இருக்காது. சரி, உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்கு. டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. கேது 11ல இருந்து 10க்கு போறாரு. அதே மாதிரி குருவும் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இது எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். முக்கியமான கிரக பலன்கள் தான் சொல்லியிருக்கேன். மற்ற கிரகங்கள்லாம் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். அதனால அந்தந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்த்துக்கலாம். இது என்னன்னா, உங்களுக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் மூலியமா நல்ல வருமானம்ங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், நமக்கு வரக்கூடிய வருமானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி 4ஆம் இடம் தொழில் ரீதியா நிறைய மாற்றங்கள் உறுதி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு உத்தியோகம், உழைப்பு எல்லாமே. நம்ம காசு பணம் அப்படிங்கும்போது 6ஆம் இடம் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் நல்லா இருக்கணும், 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தான். சரி, குரு 2ஆம் இடத்தை பாக்குது. அதனால காசு பணத்துக்கு எப்பவுமே குறைவில்லாம இருக்கும். தொழில் மூலியமா நல்ல, இப்போ நீங்க ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த கவலைகள் இனி உங்களுக்கு வேண்டாம். தொழில் மூலியமா நல்ல வருமானம் வரப்போகுது. தொழில் நல்லபடியா பழைய மாதிரி நல்ல லாபத்தோட போகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இது எல்லாமே நல்ல அற்புதம். அதாவது கடன் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, கடன் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. கடன்ல இருந்து வெளியில வந்துறீங்க. கடன் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். 4ஆம் இடத்தை பாக்குறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பரான வளர்ச்சிங்க. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இருக்கு. அதனால நீங்க இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களா இருந்தா இன்னும் கூடுதலான உத்வேகத்தோட நீங்க எல்லா விஷயம் செய்ய செய்ய உங்களுக்கு அத்தனையுமே சக்சஸ் ஆக போகுது. குரு தொழில் ரீதியா நிறைய மாற்றங்களை கொடுப்பாரு. அதே மாதிரி காசு பணத்தை கொடுப்பாரு, நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பாரு. அதே நேரத்துல அலைச்சல்களையும் கொடுப்பாரு. கடினமான உழைப்புகளை போடும்போது சனி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 10ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பாக்குறாரு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, எந்த அளவுக்கு அலைச்சல் ஆகுறீங்களோ, அது எல்லாமே காசா கட்டாயம் உங்களுக்கு மாறும். கவலைகள் வேண்டாம். காசு பணம் தொழில இருந்து இந்த வருடம் கட்டாயம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள். 6ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. ஒரு நல்ல பதவி கிடைக்கும். அதே நேரத்துல காசு பணம் வரும், ப்ரமோஷன் இருக்கு, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. நீங்க ரொம்ப நாளா இந்த கம்பெனில போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹையர் கம்பெனிக்கு உங்களைய கூப்பிடுவாங்க. நீங்க அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஊருக்கே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இடமாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். நிறைய காசு பணம்ங்கிறது இந்த உத்தியோகத்துல இருக்கிறது பார்ட் டைமா 2 ஜாப்பா மாறுறது,
சைட்ல இன்கம் வருது. இந்த மாதிரி உத்தியோகத்துல கட்டாயம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட். பொதுவா இன்கம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. தொழில் ரீதியாவோ, உத்தியோக ரீதியாவோ, படிப்பு ரீதியாவோ நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். 3ஆம் இடத்த வந்து என்னன்னா சனி பாக்குறாரு. அதனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா அந்த அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா மாறும். சனி 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்திற்குன்னா வெற்றி சனி அது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனிதான். 4, 5 கூடியவர் நல்ல ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் 6ல இருக்காரு. உத்தியோகம் மூலியமா திடீர்னு ஒரு நல்ல பிராப்தம், ஐஸ்வர்ய பிராப்தம், அதிர்ஷ்டம் எல்லாம் தானாக தேடி வரப்போகுது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாததுதான் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்தையும் சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு. கல்வி ஸ்தானத்துக்கே ராகு வரும்போது படிக்கக்கூடியவங்க அப்படியே டைவர்ட் ஆகி இன்ஸ்டா பக்கம் போறது, அப்படியே சோசியல் மீடியா பக்கம் போறது, இதே வேலையாத்தான் இருப்பீங்க. தயவு செய்து படிச்சாதான் வாழ்க்கைன்னு மனசுல பதிய வச்சுட்டு படிச்சா மட்டும்தான் நீங்க நல்ல லெவலுக்கு அடுத்தடுத்ததுக்கு போக முடியும். இல்ல நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. கட்டாயம் அது உங்க வாழ்க்கை பாதையை மாத்தி விட்டுரும். துலா ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போல அப்படின்னா கட்டாயம் முடியாது. குரு பாக்குது. அதனால பேரண்ட்ஸ் கைட் பண்ணா கட்டாயம் நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியும். உயர்கல்வியும் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால உயர்கல்வியில நல்லா இருக்கு. நல்ல இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். இந்த வாய்ப்பையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். பொதுவாவே கிரகங்கள் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கூடுதலான முயற்சிகளும் நம்ம போடும்போது மட்டும்தான் மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கும். இல்ல அப்படின்னா வரும் வரும் வரும்னு உட்கார்ந்தே இருக்கணும். ஒரு கதை தான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். லாட்ரி, அதாவது மகாலட்சுமிகிட்ட போய் மகாலட்சுமியுடைய பக்தர் அவர் வந்து தினமும் சேவை செய்வாராம் அம்பாளுக்கு. அவரு போய் அம்மா தாயே இந்த தடவை கட்டாயம் எனக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்துடணும்னு வேண்டுனாராம். விழுகலையாம். அடுத்த தடவை வேணாராம், விழுகலையாம். 3ஆவது டைம் போய் ரொம்ப கோவமா, ஏமா இந்த தடவையாவது எனக்கு விழுகணும், நான் உன்னை நம்பினேனே, நீ இப்படி ஏமாத்திட்டேன்னு சொன்னாராம். 4ஆவது டைம் வந்து அம்பாலே கோவப்பட்டு என்ன சொல்லிட்டாராம், பக்தா ஃபர்ஸ்ட் நீ போய் லாட்ரி டிக்கெட்டை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாலாம். அவளுக்கு லக்ஷ்மிக்கு கோவமே வராது. அவளே கோவப்பட்டு சொல்லிட்டாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்கெட்டே வாங்காம டிக்கெட் விழுவணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி முயற்சியே பண்ணாம எல்லாமே எனக்கு வந்துடணும். எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய கையில தான் இருக்கு. சோ அதனால நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் கொடுக்கறதுக்கு குரு, ராகு, கேது, சனி எல்லாமே பலமா உட்கார்ந்து இருக்கு. சோ அதனால கட்டாயம் நீங்க முயற்சி பண்றதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே படிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இதேதான். துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு புதுசா ஏதாவது தொடங்குறீங்கன்னா தயவு செய்து இப்ப தொடங்குங்க. இந்த வருடம் தொடங்கிருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நான் போலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா. தயவு செய்து அந்த ஒப்பீனியனே வேண்டாம், எடுத்து விட்டுருங்க. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. இந்த டைம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணலன்னா இப்பெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. இந்த டைம்ல நீங்க ஒரு ஒர்க்ல போய் ஜாயின் பண்ணல, இனிமேல் போக முடியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து இந்த வருடம் நல்ல பலன்கள் இருக்கு. 2ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. எதை தொட்டாலும் பணம் வரப்போகுது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்த செய்யுங்க. செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பல தடவை வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா கட்டாயம் நடக்கும். உங்களுக்கு நன்மைகளே தான் நடக்க போகுது. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணலாம், புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால தயவு செய்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கட்டாயம் நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. விரும்பின விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய நகை வாங்குவீங்க, ட்ரெஸ் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. வண்டி ஓட்டும் போது பார்த்து போங்க. ஆனா புதுசா வண்டி வாங்குறது, வீடு கட்டக்கூடியது, வாகன பிராப்தம் இருக்கு. குரு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப கட்டாயம் ஒரு வாகன பிராப்தம் இருக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தயவு செய்து நல்ல அமைப்புகள் இருக்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறிடும். ஒரு ப்ரொமோஷன் வர்றது, ஒரு இடத்துல நீங்க வந்து இப்ப குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி சிவில் சர்வீஸ்க்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல பதவி ஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ராகு பதவி ஸ்தானத்துக்கு வராரு. திடீர்னு எதிர்பாராத வகையில உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சிரும்.
கட்டாயம் கிடைச்சிரும். அது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியத்துல கவனம். 6ஆம் இடத்துல சனி, தேக ஆரோக்கியத்துல கவனம், விரயம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சனி வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மருத்துவ விரயம் இருக்கு. ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை ஆலோசனை பண்ணுங்க. 1000 500ங்கிறதுல முடிக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாயிரும். பொதுவா நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணும்போது செல்ஃப் டிரைவ் பண்ணாம ஆக்டிங் டிரைவரை பண்ணுங்க. அப்படி இல்ல எமர்ஜென்சியா நீங்க போகணும்னா பஸ் புக் பண்றது, கார் புக் பண்றது, ஃப்ளைட் புக் பண்ணி போங்க, ட்ரெயின் புக் பண்ணி போங்க. ஆனா நீங்களா செல்ஃபா போகாதீங்க. பொதுவா வண்டி வாகனங்களை ஓட்டும் போது உங்க மனநிலை நல்லா இருந்தா மட்டும் நீங்க ஓட்டுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. 4ஆம் இடத்துக்கு ராகு வராது. 6 கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. மருத்துவ விரயம் அல்லது வண்டி வாகனங்களுக்கு ஏதாவது ஒரு விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு. அதனால கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த வருடத்துல அதிக வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்சஸா மாறி உங்க கைக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி அது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி உறவுகளிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்துல சனி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ், சண்டை, பஞ்சாயத்து, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதுல உங்களுக்கு ஃபேவர் கிடையாது. துலா ராசியில இருக்கிறவங்க நான் வச்சதுதான் சரி அப்படின்லாம் நிக்காதீங்க. தயவு செய்து அனுசரணையா போங்க. இல்லைன்னா பிரிவுகள் ஏற்படும். 3ஆம் மனிதர்களுடைய தலையீடுகள் ஏற்படும். பிரச்சனைக்குரிய இதா மாறிடும். 6ஆம் இடம் டைவர்ஸை வாங்கி கொடுக்கக்கூடிய இடம். சனி திசை யாருக்காவது நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அனுசரணை இல்ல, உங்க மேல தப்பு, ரைட்டு, இதெல்லாமே இங்க மேட்ரு கிடையாது. சாரின்னு கேட்டு அனுசரணையா போங்க. உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரிந்ததுக்கு அப்புறம் அதை கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 6ல வந்திருக்கக்கூடிய சனி குருவுக்கு பார்வை இருக்கு. குரு நன்மையைத்தானே செய்யும்னா குருவோடைய வேலை நன்மையோ தீமையோ வளர்த்து விடுறது மட்டும்தான் அவருடைய வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், சாரி அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அனுசரிச்சு போங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. இத மனசுல வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும், உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரிச்சு அன்பா ஆதரவா போறதா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிறதா நல்ல வழி. இதை தாண்டி இதுக்கெல்லாம் பெரிய பரிகாரங்கள் கிடையாது. 6ஆம் இடம் வளர்த்திருக்கும் போது காசு பணம் வரும், அலைச்சல்கள் வரும், நல்ல ஆதாயங்கள் இருக்கு. அதே நேரத்துல அதுல என்ன தீமை இருக்குன்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் வரும். சோ இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. துலா ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை மிகப்பெரிய லெவல்ல சாதனை புரியக்கூடிய வருடம் இந்த வருடம். நல்ல காசு பணம் சம்பாதிக்க முடியும். குருபலம் இருக்கு. குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. கூட 4ஆம் இடத்துல ராகு. மிகப்பெரிய வளர்ச்சி. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா பெரிய லெவல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் சம்பாதிக்க முடியும். வளர்ச்சிங்கிறது வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கறனால மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். நிறைய இசைத்துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் வந்து குமிஞ்சுகிட்டே இருக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வருடம் தான் இது. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி இருக்கனால உங்க மேல கேஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர். அதனால கவனமாக இருங்க. உங்களுடைய பணி என்னவோ, உங்களுடைய ஜாப் ஃபங்க்ஷன் என்னவோ அதை மட்டும்தான் கரெக்டா செய்யணும். குரு 10ஆம் இடத்துல வந்திருக்கனால பதவி ஸ்தானத்துக்குலாம் நல்லது. திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதிர்ஷ்டம் வரும், காசு பணம் சம்பாதிக்க முடியும். ஆனாலும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 10ல கேது வருது. ஏதாவது பதவிக்கு சிக்கலையும் கொடுத்துரும். குரு வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தி விடுவாரு. ஆனாலும் கேது ஃபர்ஸ்ட் சிக்கலை கொடுக்கும். அதனால சட்ட ரீதியா அதை ஹேண்டில் பண்ற மாதிரிதான் இருக்கும். ஆனா குரு இருக்கனால உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். அதனால கவலைப்படாதீங்க. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணிச்சுமை கூடுதலா இருக்கும். இருந்தாலும் சமாளிக்க முடியும். காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் இது. லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. உங்களுடைய விஷயங்கள் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் வாய் வழியா சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு செவிசாய்க்காம எதுவுமே ரிட்டன் ஆர்டர் இருந்தா மட்டும் செஞ்சு பழகுங்க. இல்ல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க.
பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு. அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு வருது. ஆல்ரெடி வந்து போஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா மாறும். போஸ்ட்ல நீங்க எதுவும் இல்ல அப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கும். ஆனா எது பார்த்தாலும் உங்களுக்கு 4ஆம் இடம் பதவி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால கொஞ்சம் சனியோடைய தாக்கங்களும் இருக்கனால மீடியால நீங்க செய்த தவறுகள் வரலாம். அல்லது ஒரு வீடியோனாலயோ நீங்க வந்து கேவலமா அதாவது மீமா வந்து போர்ட்ரேட் பண்ணப்படலாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள நெகட்டிவா மக்களுக்கு எடுத்துட்டு போறது இந்த மாதிரி இருக்கும். சில கெட்ட பேர்கள், அவமானங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள் செய்யும்போது இதெல்லாம் நிகழாம இருக்கும். வெற்றி வாய்ப்பு வருமா? இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வெற்றி வாய்ப்பாளரா வருவீங்களா? வெற்றி வேட்பாளரா வருவீங்களா? அப்படின்னா, அதுக்குண்டான பூஜை பரிகாரங்கள பண்ணிக்கிறதா நல்லதுங்க. இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போயிரும். ஏன்னா சனி பலம் வந்து அவ்வளோ உங்களுக்கு நல்லா இல்ல. வெற்றி வாய்ப்பு ஸ்தானமாக இருந்தாலும் கேது கூட போகுது. அப்போ வந்து இந்த சனியுடைய திரிகோணத்துல தான் குருவும் கேதுவும் சேருது. அப்போ பக்கத்துல வந்துட்டு கை நழுவி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் செலுத்துக்குங்க. பொதுவாவே கோர்ட்டு கேஸுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆக போகுது. பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்ல உயர்வான விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல உறவுகளிடையே ரொம்ப அனுசரிச்சு போகணும். மனக்கசப்புகள் உருவாகுங்க. தாயார் வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய்க்கு அதே நேரத்துல மருத்துவ செலவுமே இருக்கு. 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால உங்களுக்குமே மருத்துவ செலவு இருக்கு. முக்கியமா தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த வருடம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. பொதுவா வழிபாடுகளை பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. மேரேஜுக்கு உண்டான அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு இல்ல. 6ஆம் இடத்துல குரு, களத்திர ஸ்தானத்துக்கு சனி, ராகு, கேது, குரு எந்த கிரகத்துடைய தாக்கமும் இல்ல. உங்களுடைய சுய ஜாதகத்துல மேரேஜ் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. 7ஆம் அதிபதியோட தசா புத்தி இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா மேரேஜ் ஆகும். அதுக்கு குருபலம் இருந்தா மேரேஜ் ஆகலாம். ஆனா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் குருபலமோ சனியோ இல்ல ராகு கேதுவோடைய தாக்கங்கள் இல்ல. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ல இருக்கக்கூடிய ராகு வந்துட்டாரு. பெருசா புத்திர பாக்கியத்துக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் இல்ல. ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா வந்து 5ஆம் அதிபதியோட இதெல்லாம் நடக்குது அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை சிறப்பாவும் உயர்வாவும் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.